இனிமே தீய சக்தி கேக்குறேன். எல்லாம் மொல்ல மாதிரி முடிச்சதுக்கு எல்லாரும் ஒன்னாயிட்டு கேவலமா மேடைக்கு மேடை தெருவுல வந்து போட்டு மேடை போட்டு பேசிட்டு இருக்கிறீங்க இந்த திருட்டு பைய சீமான் மாதிரி. இன்னும் 30 வருஷம் அதுக்கு மேலேயும் நாங்க தான். ஆனா இவங்க இன்னும் கனவு கூட காண முடியாது. நம்ம வருவோன்னு மாற்றம் வந்துச்சு. இனிமே நாங்க எல்லாம் முயற்சிக்கணும், அவ்வளவுதான். மாறிட்டாங்க, மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க நல்லா. இனிமேல் நாங்க தான். க்ளோஸ் பண்ணா ஜென்சி மட்டுமே போதும். ஜென்சி மட்டுமே போதும். டிஎம்கே ஆல்ரெடி க்ளோஸ். உதயநிதி இப்படி பேசுறது வந்து தப்பா தாங்க இருக்கு. அதனாலதான் எல்லா பெண்களும் வந்து இப்ப போராட்டம் வந்து பண்ணிருக்காங்க. நாங்க மதிக்கவே இல்ல. உதயநிதி எல்லாம் ஒரு பொருளாவே மதிக்கல, ஒரு மனுஷனாவே நாங்க மதிக்கல. அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. சரிங்களா? எங்க அண்ணனுக்காக தான், எங்க தளபதிக்காக தான் மட்டும்தான் அவங்கள வாங்க போங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அவன் இவன் சொல்றது கூட எங்களுக்கு இதுவா இருக்கு. ஏன்னா எங்க தளபதி அப்படி எங்களை வளர்த்து வச்சிருக்காரு. எங்க எதிர்கட்சி கிடையாதுங்க. எங்களுக்கு எதிர்கட்சி கிடையாதுங்க. யாருமே எங்களுக்கு எதிர்கட்சி கிடையாது. எல்லாருமே எங்களுக்கு தோழன் தோழிங்க. எல்லாருமே எங்க அண்ணன் சொல்லி தந்தது. வாங்க, நாங்க சேர்த்துக்கிறோம். ஆல்வேஸ் வெல்கம். எல்லாமே வாங்க, நாங்க சேர்த்துக்கிறோம். உதயநிதியும் கூப்பிடுறேன், வாங்க எங்க டிவிக்கு பக்கம் வந்துருங்க. நீங்க பயப்படாதீங்க, நீங்க வாங்க, நாங்க உங்களை அரவணைச்சுக்கிறோம். உங்களுக்கு என்ன போஸ்டிங் வேணுமோ சொல்லுங்க, நாங்க தரோம். நீங்க கவலையே படாதீங்க. ஆனா எங்களுக்கு எதிர்கட்சியே கிடையாது.